ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். நம்ம எல்லார் வீட்லேயும் ஈனோ ஃப்ரூட் சால்ட் வச்சுருப்போம். இதை ஜென்ரலாகவே நம்ம அசிடிட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை வேறு என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஈனோவில் ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் ஓகே, எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் வெந்நீர் எடுத்துக்கோங்க. இந்த வெந்நீரில் நம்மளோட ஈனோ பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுடுதண்ணியில் நம்ம ஈனோவை கொட்டவும் நல்லா பபிள்ஸ் வருது. இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈனோ ஃபுல்லாக நல்லா டிசால்வ் ஆகும். இப்போது நம்மளோட ஈனோ ஃபுல்லாக நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஈனோ சொல்யூஷனில் நம்மளோட ஸ்டவ்வோட பர்னரை தான் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த பர்னர் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு, அண்டு டாப் போர்ஷனில் கொஞ்சம் துரு கூட இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ஈனோ சொல்யூஷனில் இப்போ போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். உங்களோட பர்னர் ஃபுல்லாக அந்த சொல்யூஷனில் நல்லா டிப் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஒரு பர்னர் மட்டும்தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். ஈனோ சொல்யூஷனில் பர்னரை டிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸை அந்த சொல்யூஷனில் புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் இந்த சொல்யூஷனில் பர்னர் அப்படியே இருக்கட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம பர்னரை சொல்யூஷன்லேருந்து எடுக்க போகிறோம். ஓவரால் பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்மளோட பர்னர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்குது. பர்னரோட சைடில் பாருங்கள், அந்த கிரே கலர் நல்ல பாலிஷிங்காக தெரியுது. இப்போ இந்த பர்னரை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு தான் வாஷ் பண்ண போகிறோம். பர்னரில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க பழைய டூத் ப்ரஷ் வச்சு பர்னரை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். பர்னரோட டாப் போர்ஷனில் கொஞ்சம் துருவெலாம் ஒட்டிகிட்டு இருந்துச்சுல, அந்த இடத்துலலாம் இப்போ நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போதே பாருங்கள், அந்த துருவெலாம் நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பர்னரை நான் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பர்னரில் இருந்த துருவெல்லாம் ரிமூவ் ஆகி இப்போ நல்லா பிரைட்டாக மாறிடுச்சு. பாருங்கள், இப்போ 2 பர்னரையும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சமையல் பாத்திரத்தோட பேஸ்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளேமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ஈனோ யூஸ் பண்ணி நம்ம இதை திரும்பவும் நார்மல் கலருக்கு கொண்டு வந்துடலாம். உங்களோட பாத்திரம் எந்த அளவுக்கு பிளாக் கலரில் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஈனோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும்தான் ஈனோ எடுத்திருக்கேன். இப்போது அது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஈனோவும் லெமன் ஜூஸும் ரியாக்ட் ஆகி பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், பாத்திரத்துக்கு பின்னாடி இருந்த அந்த லைட் ப்ரௌனிஷ் கலர் இப்போ ரிமூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ எப்பவும் போல் ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் தொட்டுட்டு இதை நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அந்த ப்ரௌன் கலர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. நம்மளோட பாத்திரம் நார்மல் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நான்ஸ்டிக் பேனோட பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிப்பிடிச்சி போய் பிளாக் கலரில் இருக்கும். அதுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஈனோ வச்சு ட்ரை பண்ணலாம், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாருங்கள், இப்போ நான் பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டேன். அந்த பர்ன்ட் ஏரியா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி நம்மளோட பாத்திரம் இப்போ நார்மல் கலருக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட டாய்லெட் எவ்வளோ கரையாக இருக்குன்னு. எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக இதை க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பர்னர் ஊற வச்சுருந்த ஈனோ சொல்யூஷனை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பேசினில் எல்லா இடமும் படுற மாதிரி ஈனோ சொல்யூஷனை ஊற்றி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. 1/2 hourக்கு அப்புறம் இப்போ நம்ம டாய்லெட்டை ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஈனோ சொல்யூஷன் ஊற்றி இருந்ததுனால அந்த கரை எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். ஸோ நம்ம லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு ரப் பண்ணாவே கரை ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இப்போ நான் டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ண போகிறேன். ஃப்ளஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எந்த எடிட்டிங்குமே பண்ணலை, லைவ் ரிசல்ட் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட டாய்லெட் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஈனோவில் ஆரஞ்சு ஃப்ளேவர் யூஸ் பண்ணதுனால நம்ம டாய்லெட்டும் இப்போ வாசனையாக இருக்குது. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம கிச்சன் சிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போய் மாட்டிக்கிறதுனால அடிக்கடி பிளாக் ஆகும். ரொம்பவே சிம்பிளாக அந்த பிளாக்கேஜை கிளியர் பண்ணிடலாம். ஈனோவை அந்த ஹோல்ஸில் நல்லா கொட்டி விட்டுருங்க.
இப்போது அதுக்கு மேலே சுடுதண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா போதும். எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். உங்கள் சிங்க்ல இருந்தும் எந்த பேட் ஸ்மெல்லும் வராது, நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு பேக்கெட் ஈனோவை நான் 1 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஈனோ சொல்யூஷனை வச்சு நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஸ்டவ்வில் இருக்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஸ்டவ் நல்லா ஷைனிங்காகவே மாறிடும். ஸ்டவ் ஃபுல்லாக பாருங்கள், நான் ஈனோ சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் ஃபுல்லாக துடைக்க போகிறேன். அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகி வருது. ஸ்டவ் மட்டும் இல்லை, இந்த ஈனோ சொல்யூஷனை நீங்கள் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் கூட க்ளீன் பண்ண யூஸ் பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட அடுப்பு இப்போது ஷைனிங்காக சூப்பராகவே க்ளீன் ஆயிடுச்சு. எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு ஈனோ பாக்கெட்டை வச்சு நம்மளோட ஸ்டவ், பர்னர், கிச்சன் சிங்க், பிளாக்கேஜ், அடிப்பிடிச்ச பாத்திரம், அப்புறம் டாய்லெட்னு எல்லாத்தையும் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க் யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.